பிப்ரவரி 17, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் உண்டு பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள். The Lord will bring about the change in your life that you desire. Don't get discouraged. தானியேல் 2 அதிகாரம் 21 வசனம். Daniel chapter 2 verse 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் போது நாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரே நாளில் எந்த ஒரு ராஜ்யத்தையும் மாற்ற கர்த்தரால் முடியும். நிரந்தர முதல்வர், நிரந்தர பிரதமர் என்று ஜனங்கள் வேண்டுமென்றாலும் கோஷமிடலாம். ஆனால் பரலோகத்தில் இருப்பவர் அதை கண்டு நகைப்பார். நாமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் போது தாழ்மையோடு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையேல் காலங்களும் சமயங்களும் மாறும். நாம் கடந்து செல்லுகிற உபத்திரவங்கள், கடினமான பாதைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. கடைசி மட்டும் நாம் உபத்திரவத்தில் தான் இருப்போம் என்று அவர் சொல்லவில்லை. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கண்டிப்பாக செய்வார். He changes time and sessions. He sets up kings and deposes them. He gives wisdom to the wise and knowledge to the discerning. My dear brothers and sisters, the Lord will change times and times in our lives. When the Lord has blessed us, we must be worthy of that blessing. He is the remover of kings and the maker of kings. He can transform any kingdom in one day. People can chant permanent chief minister, permanent prime minister if they want, but the one in the heaven is loves. When we are also blessed by the Lord, we should be seen as living with humility and closeness to the Lord. Otherwise, times and times will change. No matter the trials and tribulations we go through, it is not permanent. He did not say that we will only be in the tribulation till the end. God is the changer of times and times. He will do blessings and miracles in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து என்னுடைய வாழ்விலே இந்த நாளில் ஒரு மாற்றம் இருக்காதா என்று சொல்லி ஏங்கி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விரும்புகிறதான அந்த மாற்றம் அவருடைய வாழ்விலே நடக்கும்படியாக கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் நீர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுகிறவர்கள் ஆண்டவரே. ஞானமற்றவர்களுக்கு ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர். அப்பேற்பட்ட பெரிய ஆண்டவர் நீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே தயவு பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, அவருடைய வாழ்விலே இந்த காலங்களை நீர் மாற்றும். இதுவரை ஆண்டவரே அவர்கள் பட்ட அந்த கஷ்டம் என்கிற அந்த காலங்கள் எல்லாம் மாறட்டும். உபத்திரவங்கள் என்றும் காலங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சமயங்கள் எல்லாம் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனம் என்ற அந்த காலத்திலிருந்து கர்த்தர் நீர் மாற்றி இனிமேல் அவர்கள் பலத்தோடு வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஞானமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஞானத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ மாற்றியறல விடுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் விரும்புகிறதான அந்த மாற்றத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர விடுமா செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இப்பொழுது செபத்திலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார்களோ அத்தனை பேரோட வாழ்வில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தாரும். வேலையிலே எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த வேலையில் ஒரு மாற்றத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அந்த ப்ராஜெக்டில் ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே பொல்லாத மனுஷர்களாலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேலை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த பொல்லாத மனுஷர்கள் அந்த இடத்தை விட்டு ஒரு மாறுதலாக போக வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார்கள். கர்த்தர் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமா யார் யார் எந்தெந்த மாற்றத்திற்காக செபிக்கிறார்களோ அத்தனையும் கர்த்தர் நீர் உண்டு பண்ணுகிற தாவுக்காக இந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது வரைக்கும் நான் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை இது உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் தாழ்மையோடு பொறுமையோடு நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா பலவீனங்களையும் மாற்றி கர்த்தர் சுகத்தை ஆரோக்கியத்தை நீ உண்டு பண்ணி ஏறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் வழி நடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை பெற்று அவள் வாழும்படியாக நீர் கிருபை தரவிடமா செபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக திருமண நாட்கள் காணும்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கிய தந்து அப்பா அவருடைய கைகள் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நீர் கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.